ஹாய் எவ்ரியான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கம்பு சோளம் உரலில் வச்சு குத்தி எடுத்து அதை சாப்பாடாக செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நம்மளோட ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு சிறுதானியத்தை எடுத்துக்கலாங்க. எங்களுக்கு அரைப்படிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்க. அதை எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரக்கையை வச்சு, எங்கள் வீட்டில் உரல் இல்லைங்க, ஆட்டாங்கல்ல தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ரக்கையை வச்சு நம்ம தட்டி எடுக்கும்போது அதுலேருந்து உமி மாதிரி வருங்க. நெல்லில் உமி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லேசாக உமி மாதிரி வரும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை நல்லா புடச்சி எடுத்துக்கணுங்க. அந்த உமியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை இதே மாதிரி வச்சு தட்டி எடுக்கும்போது நமக்கு சோளம், கம்பு இந்த மாதிரி இருக்கிற சிறுதானியங்கள் 2 நாளாக உடையுங்க. அந்த மாதிரி இருந்தால் போதும். எங்கள் ஊர்லலாம் எங்கள் பாட்டி தாத்தா சின்ன வயசில் இருக்கும்போது ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி தான் சமைப்பாங்களாமா. எங்கள் ஊரில் வானம் பார்த்த பூமிங்க. அதனால் அவங்களுக்கு விளையிற தானியங்கள் எடுத்து அவங்களே இந்த மாதிரி தான் சமைச்சிப்பாங்க. நெல் அறுக்கிறதுக்கு போனால் மட்டும்தான் நெல் சாப்பாடுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. 2வது தடவை நம்ம தட்டி எடுக்கும்போது புடைப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் சின்ன சின்னதாக பவுட்ரு மாதிரி வருங்க அந்த தானியங்கள். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம சாப்பாடு செய்யும்போது ஒரே டைமில் போட்டுட்டோன்னா ரொம்ப கொலன்னு கூழ் மாதிரி ஆயிருங்க. அதனால் அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மலாக 4-2 உடஞ்சதெல்லாம் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். ஒலை கொதிச்சதுமே நம்ம எப்படி அரிசி சேர்த்துறோமோ அதே மாதிரி 2 உடஞ்ச அந்த தானியத்தை சேர்த்திக்கங்க. லாஸ்ட்டாக தான் அந்த ரொம்ப பவுட்ரு மாதிரி இருக்கிற தானியத்தை சேர்த்தணுங்க. இல்லைன்னா கூழ் மாதிரி ஆயிரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தாங்க தானியங்களை இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதங்காட்டி அந்த ரக்கையை தூக்கி குத்தும் போது கையெல்லாம் வலி பிடிச்சிருச்சுங்க. அந்த காலத்துலலாம் நெல், சோளமெல்லாம் குத்தி எடுத்து ராய் நெரிச்சு தான் சாப்பாடு செய்வாங்களாமா. ஆனால் இப்போ நமக்கு அரிசி தாராளமாக கிடைக்குதுங்க. இப்போ அரிசி விலையை விட சிறுதானியங்களோட விலை தான் அதிகங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது செஞ்சு சாப்பிட்லாம். அடுப்பு வாங்கிட்டு வந்தது ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடுப்புக்கு இன்றைக்கி சுண்ணாம்பெல்லாம் அடித்து இன்றைக்கி தான் அதில் சாப்பாடு செஞ்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சோளா சோறு தான் செஞ்சுருந்தேன். ஒலை கொதிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பெரிக்க ஆரம்பித்தாச்சுங்க. இந்த சோள சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேங்க. நான் நார்மல் புளி யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ஒரு சில டைம் தான் யூஸ் பண்ணுறேன். கொதிச்சுமே நான் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்காமல் டேரெக்டாக சோளத்தை போட்டேங்க. இது நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கு. லைட்டாக கொலன்னு ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து கருவாட்டு குழம்புங்க. இதுக்கு நான் குடம்புல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மண்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. குழம்புக்கு தாளித்து விட்டதை என்னால் ஷூட் பண்ண முடியலைங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து 5-6 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன், கட் பண்ணாமல். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த மசாலா பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம குடம்புளி சுடுதண்ணியில் தான் ஊற வைக்கணுங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு திக்காக வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா குழம்பு திக்காகி வந்துடுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோள சோறு யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.